பனம்பூலாம் வெட்டியாச்சு, எப்படி இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கும். பனம் கொட்டை இருக்கும், அதை எடுத்து ஒரு ஊனி வச்சுட்டு பனை மரத்தை வந்து நம்ம வளர்ப்போம். பனங்கொட்டையில் நீங்கள் மரம் வளர்க்குறதுல ஓகே, இதை வச்செல்லாம் வளர்க்க முடியாது. இப்போ பேச்ச கேட்குறாரு, இதை போட்டாதீங்க. சரி, பனங்கொட்டை பொறுக்கி அதில் உள்ள பூவை பறித்து பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க பனங்காய் பொறுக்க போகலாம். வாங்க. பனம்பூவில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன் அதெல்லாம் இருக்காது. பனங்கொட்டை பொறுக்க வந்திருக்கோம். இதான் பனங்கொட்டை. இதுக்குள்ளே வந்து உடச்சி பார்த்தோம்னா உள்ள ஒயிட் கலரில் பூ மாதிரி இருக்கும். தேங்காய் பூம்பாங்க தெரியுமா, அது மாதிரி பனங்கொட்டையிலையும் பூ இருக்கும். நம்ம பசங்களாம் அந்த மாதிரி பனங்கொட்டை பொறுக்க போயிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே பேர்லாம் சொல்லிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லோகேஷ் கிருஷ்ணா. போன வீடியோவில் அவர் பேர் சொல்ல வச்சுக்கிட்டாரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ லோகேஷ் கிருஷ்ணா ப்ரோ. ஹாய் ப்ரோ. கவிதா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர். மன்னார்குடியிலேருந்து சஞ்சய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. திண்டுக்கல் ஜவாஹிர். திண்டுக்கல்லேருந்து ஜவாஹிர், ஹாய் ப்ரோ. திருவனந்தபுரம் கேரளாலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாலகிருஷ்ணா ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பேட்டக்காரன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பேட்டக்காரன்ஸ். பேட்டக்காரன் குரூப்ஸ் தேங்க்யூ. நன்றிகள் பல. அது சொல்லியாச்சு, ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அரவிந்த் அவர் தான் லோகேஷ் கிருஷ்ணா. எஸ். ஐயோ, லோகேஷ் கிருஷ்ணா பேர் மறக்கல, அரவிந்த் பேர் தான் மறந்துட்டோம். அந்த ஐடியிலேருந்து தான் அரவிந்தன் பண்ணியிருக்காங்க. ஓ சரி சரி, ஓகே. அவங்க லோகேஷ் கிருஷ்ணா ஐடியிலேருந்து அரவிந்துங்கிற பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஹாய் ப்ரோ. ஹரி ப்ரோ, ஹாய் ப்ரோ. வாசு கீழே அந்த பேர் வேண்டாம், ஸ்கிப் பண்ணி. வாசு ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் கமெண்ட் பண்றான் பாருங்க. இவனே காசு கொடுத்து அவன் பேரை கமெண்ட் பண்ண சொல்லிருக்கான். என்னோட பிக் ஃபேன் சொல்லிருக்காங்க. அஸ்வின் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஏ நேம் சொல்லுங்க ப்ரோ. கருப்பன் கூட்டம் கேமர்ஸ், ஹாய் ப்ரோ. கருப்பன் கூட்டம் கேமர்ஸ். உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஐடி பேரை வச்சு இது பண்ண முடியல, நிறைய பேர் ஐடி பேர் வேற வச்சிருக்கீங்க. ஓகே, அவ்வளவுதான் இருக்கு. இதே மாதிரி உங்க பேரும் இந்த வீடியோல வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாங்கள் இதே மாதிரி இன்ட்ரோல சொல்ல மாட்டோம். இடையில உங்கள் பேர் நாங்கள் எல்லார் பேரையுமே கரெக்டாக சொல்லிடுவோம். இடையில மிஸ் ஆயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பாருங்க, நம்ம வந்து நீ பனங்கொட்டை தான் பொறுக்க வந்திருக்கோம். பனங்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலலாம் முறையிலாம் சாப்பாடு அதுதான். இது என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பனம் பூக்கும். அதுலேருந்து தான் நொங்கு வரும், காய் காய்ச்சி நொங்கு வரும். அந்த நொங்கு வந்து பழுத்து கீழே விழுந்து இந்த பனங்கொட்டை வந்து முளைச்சி அதில் உள்ள பூ இருக்கும். தேங்காய் பூவெலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் பனம்பூ வந்து பனங்கொட்டையில் உள்ள பூ வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நாங்கள் வந்து நீங்கள் எடுத்து காமிக்கிறோம். அங்கே பாருங்கள், பின்னாடி ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு வராங்க, அதை காமிங்க. இதான் பனம்பூ, இந்த பாருங்கள், வெட்டி எடுத்து சாப்பிட்டாச்சு. பாருங்கள், இந்த எல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா வேரோட கிழங்கு மாதிரி வந்திருக்கும். அதுதான் பிடிங்கி எடுக்கணும். இந்த இருக்குது, 2 இருக்குது. கிழங்கு தான் பனங்கிழங்கு. இது முளைச்சி இந்த கிழங்கு நல்லா பெருசாக முளைச்சி பனங்கிழங்கா வரும். அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். எல்லாமே இந்த பனை மரத்தில் உள்ள எல்லாமே வந்து ரொம்ப சத்து மிக்கது, அதுவும் மருத்துவ குணம் மிக்கது எல்லாமே. 2வது தடவை சொல்கிறாரு. மிக்கதுன்னா என்னன்னு தெரியல. மிக்க நாங்கள் 2 பிடி பாதியோட வந்துட்டுரா. எட்டு எறும்பு கிட்ட கடி வாங்கினாதான் எங்களுக்கு ஒரு பனங்கொட்டை கிடைக்கும். பாருங்க, பனம் கிழங்கோட வந்திருக்கு ஒரு கொட்டை, பனங்கொட்டை. இந்த பாரு, இங்கே வா இங்கே பாரு, இது தான் முழு நொங்கு. அதில் எத்தனை இருக்க பாருங்க, இதான் அதெல்லாம் சொலை. அதுதான் தனித்தனியாக வேறு இருக்கும். என்னது பாருங்க, ஒரு குண்டா பொறிக்காச்சு. 2வது குண்டா ஒத்தால தூக்க முடியல, இதாக இருக்கு.
இந்த மாதிரி அரிசியை தான் எடுத்து அவங்க பாலிசி போடுவாங்க. ஏன் இப்போ இது இல்லைங்க ஓகே ஓகே ஓ பாருங்க பனம்பூலாம் வெட்டியாச்சு, எப்படி இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கும். பனம்பூ மாதிரி இருக்கும். வேற லெவலு. அந்த இயற்கையிலே கிடைக்கிறத இயற்கையிலே உட்காந்து வெட்டி அருமையான டேஸ்ட்டை சாப்பிட்றோம். மனமாக இருக்குது, மருத்துவ குணமாகவும் இருக்கு. இது நீங்கள் எப்படி வெட்டணும்னு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அழகாக நம்ம கத்தி வச்சு மெதுவாக அப்படி எடுத்தனால அழகாக வந்துடும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குறண்டு எடுத்துருங்க, அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஜீனி போட்டு விட சாப்பிட்லாம். இது நீங்கள் எதுவும் கலக்காம ஜீனியெல்லாம் தேவையில்லை. நார்மலாக சாப்பிட்டா நல்லா சூப்பராகும். நம்ம நொங்கு சாப்பிட்றோம்ல, அந்த நொங்கில் உள்ள தண்ணி தான் இந்த பூவாக மாறுறது. அதனால் நொங்கு தண்ணி எவ்வளோ இனிக்குமோ அதே மாதிரி இந்த பூவும் இனிக்கும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவோட கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வந்து தேங்காய் பூக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தேங்காய் பூ தான் சாப்பிட்ருக்கேன், இப்போ தான் பனங்கொட்டையில் உள்ள பூ சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பனங்கொட்டையில் வந்து பூ இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. எங்கள் அண்ணெல்லாம் 90s கிட்ஸ் தான், அவங்களாம் தான் சொன்னாங்க. 90s கிட்ஸுக்கு வந்து அப்போ ஸ்நாக்ஸே இதானா. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாலாம் நிறைய ஆடு மாடுலாம் நிறையா வச்சுருந்தாரு. அவரோடலாம் நம்ம ஆடு மாடு மேய்க்கல இந்த இடத்துக்கு தான் வருவோம், அந்த பனங்கரைக்கு தான் வருவோம். அப்போ இது மாதிரி நிறையா கிடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து அருவா எடுத்துகிட்டு வந்து வெட்டி சாப்பிடுவோம். என் தாத்தாலாம் வெட்டி கொடுப்பா சின்ன வயசில். இப்போ நாங்கள் இதை வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பனங்கொட்டை பூ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி 2K கிட்ஸும் இதெல்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பனை மரம்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. உங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இது மாதிரி பனை கொட்டை இருக்கும், அதை எடுத்து ஒரு ஊனி வச்சுட்டு பனை மரத்தை வந்து நம்ம வளர்ப்போம், நாட்டை காப்போம். பனங்கொட்டையில் நீங்கள் மரம் வளர்க்குறதுனா ஓகே, இதை வச்செல்லாம் வளர்க்க முடியாது. இப்போ பேச்சு கேட்குறாங்க, இதை போட்டாதீங்க. சரி, நன்றி, மீண்டும் வருக. இந்த மாதிரி இருக்க பனங்கொட்டையை தான் உண்ணணும். நன்றி, மீண்டும் வருக. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு எங்களை இன்னும் மோட்டிவேஷன் கொடுங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ வரும். பை பை. வீடியோலாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் இப்போ தின்னுட்டு போக போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, மறக்காமல் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி.